மைக்ரோகிரீன்ஸ் சிறிய இலைகளில் பெரிய சக்தி. இதோ உங்களுக்காக ஆராய்ச்சி ஆதாரங்களுடன். நாம் தினமும் காய்கறி சாப்பிடுகிறோம். ஆனால் அதே காய்கறியை அதன் முழு வளர்ச்சிக்கு முன்பே சிறிய இலை நிலையில் சாப்பிட்டால் அது இன்னும் அதிக சத்து தரும் என்று சொன்னால் நம்புவீர்களா? அதுதான் மைக்ரோகிரீன்ஸ். இந்த சிறிய பச்சை இலைகள் 7 முதல் 21 நாட்களுக்குள் வளர்ந்து அறுவடை செய்யப்படுகின்றன. அளவில் சிறியது, ஆனால் சத்தில் மிக பெரியது. இன்று இந்த வீடியோவில் மைக்ரோகிரீன்ஸின் உண்மையான ஊட்டச்சத்து மதிப்பு என்ன, அதற்கு என்ன ஆராய்ச்சி ஆதாரம் இருக்கிறது என்பதை காணலாம். மைக்ரோகிரீன்ஸ் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். மைக்ரோகிரீன்ஸ் என்பது காய்கறி மற்றும் தானியங்களின் ஆரம்ப வளர்ச்சி நிலை இலைகள். உதாரணமாக புரோக்கோலி, முள்ளங்கி, கடுகு, சன்ஃப்ளவர், பட்டாணி, வெந்தயம். இந்த விதைகள் முளைத்த 1 முதல் 2 வாரங்களுக்குள் இலைகள் வளரும்போது அறுவடை செய்யப்படுகின்றன. ஆராய்ச்சி என்ன சொல்கிறது அதையும் பார்ப்போம். அமெரிக்காவில் நடந்த முக்கிய ஆய்வில் மைக்ரோகிரீன்ஸ் மற்றும் முழு வளர்ச்சியடைந்த காய்கறிகளை ஒப்பிட்டு பார்த்தார்கள். அதில் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? மைக்ரோகிரீன்ஸ் முழு வளர்ச்சி அடைந்த காய்கறிகளை விட 4 முதல் 40 மடங்கு அதிக சத்து கொண்டிருக்குமாம். சிலவை மைக்ரோகிரீன்ஸில் வைட்டமின் இ மட்டும் 40 மடங்கு வரை அதிகம் உள்ளதாம். வைட்டமின் சியில் 6 மடங்கு வரை அதிகம் உள்ளதாம். இதனால் சிறிய அளவில் சாப்பிட்டாலும் அதிக சத்துக்கள் கிடைக்கும் என்கிறார்கள். முக்கிய ஊட்டச்சத்துக்கள் யாவை? வைட்டமின் சி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமானது. சில மைக்ரோகிரீன்ஸ் 100 கிராமுக்கு 20 முதல் 140 மில்லிகிராம் வரை வைட்டமின் சி வழங்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அடுத்து வைட்டமின் இ செல் சேதத்தை குறைத்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். சில மைக்ரோகிரீன்ஸ் முழு வளர்ச்சி கீரைகளை விட பல மடங்கு அதிக சத்துக்களை கொண்டிருக்கின்றன. வைட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்துக்கும் இரத்த உறைதலுக்கும் அவசியமானது. பல மைக்ரோகிரீன்ஸ் வகைகளில் குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படுகின்றன. இதில் உள்ள கனிமச்சத்துக்கள் யாவை? மைக்ரோகிரீன்ஸில் இரும்புச்சத்து, ஜிங்க், மக்னீசியம், பொட்டாசியம் போன்ற முக்கிய கனிமச்சத்துக்கள் செறிவாக உள்ளன. இவை இரத்த சோகையை தடுக்கும், உடல் சக்தியை அதிகரிக்கும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் எவையவை? மைக்ரோகிரீன்ஸில் அதிக அளவில் ஃபினோலிக் காம்பவுண்ட்ஸ், கேரோட்டினாய்ட்ஸ், குளுக்கோசினோலேட்ஸ், ஆந்தோசைனின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொண்டுள்ளன. இவை உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படும் தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை குறைக்க உதவுகின்றன. இதனால் அலர்ஜி குறையும், இதய நோய் அபாயம் குறையும், செல்கள் பாதுகாப்பாக இருக்கும். இதை எப்படி சாப்பிடலாம்? மைக்ரோகிரீன்ஸை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. இதை வேறு எவ்வாறெல்லாம் சாப்பிடலாம்? சாலட் மீது தூவி சாப்பிடலாம். இட்லி, தோசை மேல் அலங்காரம் செய்தும் சாப்பிடலாம். சாண்ட்விச் மற்றும் சூப் மீது சேர்த்தும் சாப்பிடலாம். மற்றும் ஸ்மூதி தயாரித்தும் சாப்பிடலாம். இப்படி தினசரி உணவிலும் சேர்க்கலாம். இதை வீட்டிலேயே வளர்க்க முடியுமா? ஆம், வீட்டிலேயே வளர்க்கலாம். மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்க சிறிய தட்டு, நல்ல மண் அல்லது கோகோபீட், சிறிது சூரிய ஒளி, தினசரி லேசான நீர் பாய்ச்சி 7 முதல் 10 நாட்களில் அறுவடை செய்யலாம். இது மிகவும் எளிது மற்றும் குறைந்த செலவில் செய்யக்கூடியது. மைக்ரோகிரீன்ஸ் சிறியதுதான், ஆனால் அதில் இருக்கும் சத்துக்கள் மிக பெரியது. ஆராய்ச்சிகள் தெளிவாக சொல்லுகின்றன. மைக்ரோகிரீன்ஸ் பல காய்கறிகளை விட அதிக வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் கொண்டிருக்கின்றன. நம்முடைய உணவில் சிறிய மாற்றம் செய்தாலே பெரிய ஆரோக்கிய மாற்றம் கிடைக்கும். இன்று முதல் உங்கள் உணவில் மைக்ரோகிரீன்ஸ் சேர்க்க தயாரா?